வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம மைசூர் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இப்போது நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் வந்து 2 ஸ்பூன் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். அடுத்து வந்து வரமல்லி ஒரு 2 ஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம சொன்ன எல்லா பொருட்களையும் போட்டு தேங்காவையும் போட்டுருவோம். இதை இப்போது நல்லா வறுத்துக்கணும். நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போனோம்னா அடியில் மட்டும் கருகிரும். அதனால் கைவிடாமல் அப்படியே எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசமும் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டு பண்ணிக்கணும். நம்ம வறுத்ததை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம மைசூர் சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணி எடுத்துக்கணும். புளி வந்து சின்ன லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கடாயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விடணும். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் காய் வந்து நீங்கள் சாம்பாருக்கு போடுற எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துருவோம். இதோட பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு. இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய் வேகட்டும். நல்லா கொதிக்குது. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். காய் வெந்துருச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. போதும் கொதிச்சது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பட் இதை சேர்க்கறதுனால ஒரு டேஸ்ட் உண்டு. இப்போது மல்லித்தலை போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம தாளிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். நம்ம தாளித்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மைசூர் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.